நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய் பீம் நமோ புத்தாயா. கடந்த 3 மாதமாக எந்த ஒரு வீடியோவும் நம்மளுடைய சேனலில் போடலை. முதல்ல அதுக்கு எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ நம்மளுடைய சேனலுடைய பேரை அம்பேத்கர் எஃப்எம் தமிழ் அப்படிங்கிறதுலேருந்து அம்பேத்கர் டிவி தமிழ் அப்படின்னு மாற்றிருக்கிறேன். என் கூட சேர்ந்து வேலை செய்கிறதா சிலர் எனக்கு நம்பிக்கை கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய வீடை வாடகை எடுத்து அதில் ஒரு ரூமை ஒரு ஸ்டூடியோவாக கன்வெர்ட் பண்ணி வேலை செய்யலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வீடு வாடகை எடுத்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த குழுவில் இருந்த நபர்கள் சரியான ஒத்துழைப்பு தரல. ஒருத்தர் முழுசாகவே எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் வேலைக்கு போயிட்டார். அவரை தொடர்பு கொள்ளலான்னு பார்த்தாலும் முடியல. அவருடைய ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. சில நேரத்தில் நாட் இன் யூஸ், அதாவது அவர் அந்த ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு மெசேஜ் வருது. இதனால் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாகி, என்னடா நம்ம ஒரு பிளான் பண்ணால் அது ஒரு மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 3 மாதமாக என்னால் எந்த யோசனையும் பண்ண முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. நான் வேலைக்கு போகிறதுக்கும் வர்றதுக்குமே டைம் சரியாக இருந்துச்சு. இது இப்படியே போனால் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் சரி மறுபடியும் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வேலை யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு பிடிச்சிருக்கு. இதை அம்பேத்கருக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நான் செய்கிற ஒரு முக்கியமான வேலையாக நினச்சதுனால மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு புதுசாக ஒரு திட்டத்தோட, புதுசாக ஒரு பேரோட, புது பேருன்னு சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு மாற்றத்தோட மறுபடியும் தொடங்கியிருக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அம்பேத்கர் டிவி தமிழ் இந்த சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். எனக்கு இப்போ 37 வயசு ஆகுது. இந்த 37 வருஷத்தில் இந்த 2 வருஷமாக தான் நான் சம்பளத்துக்காக வேலை செய்கிறேன். இந்த சம்பளத்துக்காக வேலை செய்யும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. கல்யாணமாகி 2 குழந்தைகளோட ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் சமுதாய சேவை செய்கிறதுக்கும், சமுதாய பணிகளை பற்றி யோசிக்கிறதுக்கும், சமுதாய பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு சிறப்பாக சமுதாயத்துக்காக வேலை செய்கிறதும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஏன்னா நம்மளுடைய நேரம் நம்ம கையில் இல்லை, நம்ம முதலாளி கையில் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்மளால் எதையுமே நம்ம திட்டம் போட்டபடி செய்ய முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இதை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, நம் சமுதாய மக்கள் அம்பேத்கரியவாதிகள் ஏன் சிறப்பாக செயல்பட முடியாமல் போச்சு அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் என்னால் உணர முடிஞ்சது. ஒரு குடும்பத்தை நடத்திக்கிட்டே, ஒரு குடும்பத்துக்கான தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு, ஒரு சமுதாயத்துக்காக பல இடங்களுக்கு போகிறதும், பல விதமான வேலைகளை செய்கிறதும், அவங்களுக்கான கான்ட்ரிபியூஷனை செய்கிறதுன்றது, பணத்தை செலவிடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதையும் மீறி பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் இல்லைன்னா நம்ம சமுதாயம் இப்போ அடைந்திருக்கக்கூடிய இந்த அளவுக்கான விடுதலையை கூட அடைஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறத இப்போ நல்லா நான் உணர்ந்துட்டேன். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான வேலையில் இருந்து கொண்டு, குறிப்பாக அரசாங்க ஊழியர்களாக இருந்து கொண்டு நம்ம சமுதாயத்துக்காக வேலை செய்யாதவங்களை நினச்சி நான் நிறைய இடத்துல கோவப்பட்டிருக்கேன். அவங்கக்கிட்ட கோபமாக பேசியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தொடர்ந்து ஒரு வேலையை, நிலையான வருமானத்துக்காக ஒரு வேலையை நோக்கி ஓடிக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு இருக்கிறப்ப சமுதாய வேலைகள் செய்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரி செயல்பட்டவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு தடவை. ஆனால் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நம்ம நினச்சி பார்க்குறப்ப நான் ஒருத்தரை அப்பப்போ யோசிக்கிறது உண்டு. அவர் தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். நம்மெல்லாம் இப்போவே இவ்வளோ வசதியான ஒரு சூழ்நிலையில், இவ்வளோ வாய்ப்புகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் பாபா சாஹேப் அவர்கள் இருந்த காலத்தில் இந்த அளவுக்கு வசதியும் இல்லை, இந்த அளவுக்கு சுதந்திரமும் இல்லை. அவர் எவ்வளோ பெரிய ஒடுக்குமுறைகளையும், ஜாதிய அடக்குமுறையையும், எதிர்ப்பையும் மீறி அவருடைய வருமானத்தை
உருவாக்குறதுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளித்து நம்ம சமுதாயத்துக்காக இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு போயிருக்கிறாருன்னா, நாமெல்லாம் இப்படியே விஷயங்களை பற்றியும் ஒரு பிரச்சனைகளை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கிறதுன்றது சரியான ஒரு நடவடிக்கையாக நான் கருதலை. எல்லாத்தையும் தாண்டி நாம் செயல்பட வேண்டிய கட்டாயமும் அவசியமும் இங்கே இருக்குது. அதனால் பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மறுபடியும் இந்த வேலையை நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், செய்ய போகிறேன். அதற்காக புதிய திட்டங்களையும் உருவாக்கியிருக்கிறேன். பழைய திட்டங்களையும் தொடர்ந்து செய்கிறதாகவும் உறுதி எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பழைய நிகழ்ச்சிகளான புத்தரும் அவர் தம்மமும் வாசிப்பு இனிமேல் தொடர்ந்து வரும்னா, முன்ன மாதிரி தினம் ஒரு வீடியோ அந்த மாதிரி வருமா அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தொடர்ந்து வரும் அப்படின்னு நான் உங்ககிட்ட உறுதியாக சொல்லிக்கிறேன். அதே போல் பாபா சாஹேப் அவர்களுடைய நூல் தொகுதிகளுடைய வாசிப்பு, இந்த நூல் தொகுதிகளுடைய வாசிப்பில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் போட்டிருந்த நூல் தொகுதிகளோட வாசிப்பு வந்து ஒரு ஸ்டார்ட் டு எண்ட் அப்படின்ற மாதிரி வால்யூம் 1லேருந்து அப்படியே தொடர்ந்து பக்கம் பக்கமாக வாசிச்சுட்டு வந்துட்டேன். இது எனக்கே கூட கேட்கும் போது அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை. அதனால் இப்போ நான் என்ன யோசிச்சிருக்கிறேன்னா, அப்படி வாசிக்காமல் ஒரு தலைப்பு, அதாவது இந்தியாவில் ஜாதிகள் அப்படின்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு அதை எவ்வளவு நான் நல்லா படிச்சுட்டு அதிலேருந்து கருத்துக்களை எடுத்து அது சுருக்கமாகவும் உங்களுக்கு புரியக்கூடிய வகையிலையும் எளிமையாகவும் வடிவமைச்சு அதை ஒரு டாப்பிக்காக எடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்தடுத்த டாபிக், செலக்டிவான டாபிக்ஸ் எடுத்து அது எந்த வால்யூமில் வருது, அது எத்தனை பேஜ் இருக்குது, அதை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் ஒரு சுருக்கமாக இந்த டாப்பிக்கில் இந்த கருத்து தான் இருக்குது, இதை நாம் இப்படி செயல்படுத்தலாம், இனி வரும் காலங்கள்லையும் இதை இப்படி வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். அதற்கு பிறகு நம்மளுடைய அரசியல் பாதை, ஃபஸ்ட் ப்ரோக்ராம் புத்தரும் அவர் தம்மமும், அடுத்த ப்ரோக்ராம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய நூல் வாசிப்பு, அடுத்த ப்ரோக்ராம் அரசியல் பாதை. அரசியல் பாதை, நாம் என்ன தான் வந்து அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கணும்னு நினச்சாலும் நம்மளால் அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கவே முடியாது. ஏன்னா நாம் நினச்சாலும் அரசியல் விடாது. இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயமும், நாம் என்ன சாப்பிட்றோம், என்ன ட்ரெஸ் போடுறோம், என்ன படிக்கிறோம், எந்த மாதிரியான உபகரணங்களை பயன்படுத்துகிறோம், எந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்கிறோம், அதுக்கு எந்த மாதிரியான சாதனங்கள், கார், பஸ், ட்ரெயின், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறோம், அதுக்கு தேவையான பெட்ரோல் முதற்கொண்டு எல்லா விதமான விஷயங்கள்லேயும் எல்லா விதமான சூழ்நிலைகள்லேயும் நம்மளை அரசியல் பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், எங்கேயோ ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போரிட்டுக்கிறாங்க. ஆனால் நமக்கு பெட்ரோல் பிரச்சனை இருக்குது, கேஸ் பிரச்சனை இருக்குது, விலைவாசி ஏற்றம் அதிகமாக இருக்குது, ஹோட்டல்கள்லாம் மூடப்பட வேண்டியிருக்கு. அப்போ இந்திய அரசியல் நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி உலக அரசியலும் நாம் தெரிஞ்சுக்கணும். உலக அரசியல் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அதே அளவுக்கு இந்திய அரசியலையும் தெரிஞ்சுக்கணும். அதனால் நமக்கான ஒரு அரசியல் பாதையை வகுத்து கொள்ள வேண்டியது மிக கட்டாயமான ஒன்று. அப்படியான அரசியல் பாதையையும் நாம் எப்படியெல்லாம் செயல்படலாம் அப்படிங்கிறத பற்றியும் நாம் இப்போ இனிமேல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதற்கு பிறகு சமூக பிரச்சனைகள், நம்மளுடைய சமூக மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னே சொல்லலாம். மற்ற யாருக்கும் நடக்காத அளவுக்கான சமூக பிரச்சனைகள் இங்கே நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அது எதுவுமே வெளிச்சத்துக்கு வர்றதே இல்லை. இப்போ நீலம் பண்பாட்டு மையம் உருவான பிறகு ஒவ்வொரு தலித் அல்லது அம்பேத்கரியவாதிகளுடைய பிரச்சனைகள் தினம் தினம் இந்த நீலம் சோஷியல் மீடியா வழியாக அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு, வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது சாதாரண விஷயம் இல்லை. நம்மளுடைய செய்திகள் எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் நீலம் சோஷியலில் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையையும் அவங்க வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர்றது எப்படி, இந்த பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாகாமல் நம்மளை காப்பாற்றிக்கிறது எப்படி, நம்ம சமுதாயத்துக்கு விடுதலையை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் நாம் இனிமேல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இந்த 5 தலைப்புகளை குறிப்பாக எடுத்து இதில் வேலை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். என் கூட இணைந்து யாராவது வேலை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள்.
நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன். என் கூட இணைந்து ஒரு கருத்துரையாடல் மாதிரியான வீடியோக்களை உருவாக்குறதுக்கும், அம்பேத்கர் ஐடியாலஜியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும், நம்மளுடைய சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு, உதவி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய துணையாகவும் வலிமையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நாம் எப்படி ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி திட்டமிடுவோம். அதுபடி வேலை செய்யவும் முயற்சி செய்வோம். கடைசியாக நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற ஆதரவு இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் செய்யக்கூடிய இந்த வேலை இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் நீங்களும் நம்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு என்னால் இது வரைக்கும் நான் வெளிப்படுத்தின இந்த கருத்துக்கள் உங்களுக்கு போதுமான அளவில் வந்து சேரலை அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதோடைய விதமோ அதோடைய தன்மையோ அது உங்களை கவரலை அப்படின்றதையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. வருங்காலத்தில் இதை சிறப்பாக செய்வேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய முதல் ஆதரவு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலோ அதில் மாற்றங்கள் தேவைப்பட்டாலோ அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்மளால் தொடர்ந்து வேலை செய்ய முடியும். ஒரு உற்சாகம் எனக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இன்னொரு விதத்துலேயும் நீங்கள் எனக்கு உதவி செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு QR கோடை இதில் அனுப்புகிறேன். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் ஆன பண உதவியை நீங்கள் செய்ய விரும்பினா எனக்கு செஞ்சீங்கன்னா இந்த வேலையை செய்யறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். ஜெய் பீம், நமோ புத்தாயா.